Hello gamers, நீங்கள் பார்த்துட்டு ஃப்ளாஷ் அடிசன் கேமிங் நம்ம சேனல் எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 பெஸ்ட்டு கேம்ஸ் ஃபார் லோ அண்ட் பிசிஸ், அதாவது அம்மா லேப்டாப்பில் கூட விளையாடக்கூடிய ஒரு 5 தரமான கேம்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 கேம்ஸ்மே பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த 5 கேம்ஸ் தான் எப்படி கொண்டு இருக்குன்னா மினிமம் ஒரு 26 FPS மேலே 26, 25, 30 FPS கிட்ட அதுவும் ஆவரேஜாக இல்லைனா அதுக்கும் மேலே இருக்கிற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையிலே நான் டெஸ்ட் பண்ண கேம்ஸ் தான். ஸோ உண்மையிலே இந்த கேம்ஸ் எல்லாமே செமையாக இருந்துச்சு. ஸோ அந்த 5 கேம்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போக பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கனே சரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். பட் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் பற்றி இப்போ ஒரு 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ 2 அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணுன்னா ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள். ஸோ நான் எண்டிங்கில் சொல்ல போகிறதில்ல, வீடியோ நடுவில் எங்கே வேணால் சொல்லுவேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள். அது அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் யூஸ் ஆகும். அதனால் இந்த வீடியோ புதுசாக பார்க்கறவங்களுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் யூஸ் ஆகும். அது ஏன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் பாருங்கள். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கனே சரி பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேம் தான் பார்த்திங்கன்னா ஸ்னைப்பர் எலைட் 2. ஸோ இந்த ஒரு கேம் பார்த்திங்கன்னா ஒரு FPS ஷூட்டர் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி FPS ஷூட்டர் கேம்ஸ்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி FPS ஷூட்டர் கேம்ஸு கன்ஸ் வச்சுட்டு விளாட்ற மாதிரி கேம்ஸே எனக்கு பிடிக்காது. அதுக்கு பதிலாக எந்த மாதிரியான ஒரு ஃபைட்டிங் கேம், ஆக்ஷன் கேம் வேணாலும் நான் விளாடுவேன். பட் இந்த மாதிரியான ஒரு FPS ஷூட்டர் கேம்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் எனக்கு விளாண்டதில்லை FPS ஷூட்டர் கேம்ஸ் தான். பட் இதுக்காக சும்மா டெஸ்டிங் மட்டும் போய் பார்த்தேன். உண்மையிலே நல்லா ஒர்க் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த கேம் பிடிக்குது. அது இல்லாமல் அம்மா லேப்டாப் விளாட்ற அளவுக்கு அந்தளவுக்கு நிறைய கேம்ஸ் இல்லை. பட் இந்த கேம் பார்த்திங்கன்னா எடுக்க இந்த மாதிரி FPS ஷூட்டர் கேம்ஸ் எனக்கு பிடிக்கலனாலும் நான் எடுக்க சேர்க்குறேன்னா உங்களுக்குலாம் நல்லா நமக்கு பிடிச்ச கண்டென்ட் மட்டும் போட முடியாது. ஏன்னா நம்ம பிடிச்ச கண்டென்ட் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். எனக்கு நான் எந்த மாதிரி விளாடுவேன், இந்த மாதிரி மாவல் டிசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம்ஸ் அந்த மாதிரினா நான் அதிகமாக விளாடுவேன். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் நிறைய பேர் பிடிக்கும். பட் சில பேர் பிடிக்காதுல்ல, அந்த சில பேர் நம்ம வீடியோ பார்த்தா அவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி FPS ஷூட்டர் கேம்ஸையும் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ஸ்னைப்பர் எலைட் 2, ஸோ இந்த ஒரு கேம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் கேம் மாதிரி. நீங்கள் ஸ்னைப்பராக இருப்பீங்க, நீங்கள் ஒரு டார்கெட்ஸ்லாம் ஷூட் பண்ணணும், நிறைய இமேஜ்லாம் கில் பண்ணுற மாதிரி இந்த கேம் இருக்கும். ஸோ இந்த ஒரு கேம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு உண்மையாக கிராஃபிக்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா உண்மையாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஷூட்டிங் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையே எனக்கு பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் சொல்லிட்டேன். பட் நிறைய பேருக்கு இனிமேல் பிடிச்சிருக்கு, ஒரு நல்ல ரிவ்யூ இந்த கேம் பெற்றிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் விளாட்றதுக்கு நம்ம ஒரு சாலிடாகவே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 35 FPS கிட்ட எனக்கு வந்துச்சு. நான் என்கிட்ட ஒரு அம்மா லேப்டாப் இல்லை, அது என்கிட்ட இருக்கிற லோ அண்ட் பிசி தான். இல்லை வைஃபை வேணால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ கேம்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் எல்லா கேம்ஸையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த கேம் பார்த்திங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் நல்லாவே சாலிடாகவே பார்த்திங்கன்னா 35 FPS கிட்ட வந்துச்சு. அந்தளவுக்கு எனக்கு பெருசாக லேக் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் இந்த கேம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கேமுக்கு நான் 10க்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் வரணும், ஒரு நான் பப்ளிக் ரிவ்யூ வச்சு மட்டும் சொல்கிறேன், ஒரு 5.2 ஸ்டார்ஸ் தருவேன். ஸோ நம்ம நாளோட பார்க்க போகிற கேம் நீட் ஃபார் ஸ்பீட் கார்பன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கேட் ஸ்டைல் கார் ரேசிங் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்கேட் ஸ்டைல் இல்லை, ஒரு கார் ரேசிங் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு நீட் ஃபார் ஸ்பீட் சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேம்ஸும் இந்த கார்பன். ஏன்னா இந்த கேம் பார்த்திங்கன்னா உண்மையாக கொஞ்சம் அண்டர்ரேட்டட்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரியல, இந்த கேம் ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் வாங்குச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் ஒரு செமையான கேமுங்க. ஏன்னா இதில் இதெல்லாம் எனக்கு இருக்கிற ரேசிங் விஷுவல்ஸு அப்புறமா இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது என்ன நான் இப்போ சொல்ல விரும்பல, நீங்கள் கேம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கடைசி 2 to 3 டேஸாக நான் இந்த கேம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த கேமில் நான் கண்டினியூ பண்ணி இந்த கேம் தான் விளாண்டுருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு உண்மையிலே செம்ம அடிக்டிவாகவும் நல்லா வருது. அண்ட் அதே சமயத்தில் இந்த ஒரு கேம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 GBக்குள்ளேயே வரும். ஒரு செமையான ஒரு கார் ரேசிங் கேம் வரணும், அதுவும் என்கிட்ட ஸ்பேஸும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 GB ரேம்க்கே இந்த கேம் பார்த்திங்கன்னா வரும். ஸோ என்கிட்ட ஒரு 3 GB ரேம், நான் எப்படி 1 GB ரேம்க்கு வரும்னு சொல்கிறேன்னா இந்த கேம் பார்த்திங்கன்னா 3 GB ரேம்க்கே பார்த்திங்கன்னா நான் விளாண்டதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 FPS கிட்டே பார்த்திங்கன்னா சாலிடாக வந்துச்சு. ஸோ நான் லோ செட்டிங்ஸில் தான் விளாண்டேன், எனக்கு 60 FPS கிட்ட வந்துச்சு. அப்படின்னா கன்ஃபார்ம் நம்மளோட
2 GB ரேம் இருக்கவங்களுக்குலாம் 45 FPSும் 1 GB ரேம் இருக்கவங்கலாம் கன்ஃபார்ம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 FPSஸ் வரும். ஸோ கன்ஃபார்ம் பிளேயபிளாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம் 1 GB ரேமுக்கும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸு அது மாதிரி என்னோட மேக்ஸிமமான கரியர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட் டைமில் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அங்கே இங்கேன்னு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அடி வாங்குற மாதிரி இருக்கும்னாலும் உண்மையிலேயே ஒரு செம்மையான கேமுங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த கேமுக்கு நான் 10க்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.6. நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கேம் அயன்மேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆன அயன்மேன் 1 அப்படிங்கிற அந்த ஒரு மூவியை பேஸ் பண்ண ஒரு கேம். ஸோ மார்வலோட தொடக்கமாக இருந்த அந்த ஒரு மூவிக்கான கேமே தான். ஸோ இந்த ஒரு கேமோட கடை வந்து பார்த்திங்கன்னா மூவி பேஸ்டு கேமுங்கிறதுனால அந்த கேமோட கடை தான் அப்படியே இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2015 வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா மூவி பேஸ்டு கேம்ஸ்லாம் செம்ம ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாரும் வந்து அந்த மாதிரி போர்டு அமைச்சு ஏன்னா படத்துலேயே பாட்ட கடையே இங்கே ஒன்று ஓட்டிகிட்டு இருக்கீங்களே அங்கே இருந்த மாதிரி இங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் தோண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்தளவுக்கு இப்போ வந்து மூவி பேஸ்டு கேம்ஸ்லாம் வரதில்லை. பட் அந்த டைமில் வந்து இயர்லி 2Ksலாம் இந்த மூவி பேஸ்டு கேம் பார்த்தீங்கன்னா செம்ம பீக்கில் இருந்துச்சு. ஸோ நான் சொல்கிறேன் 1998 இந்த 2008 வரைக்குமே செம்ம பீக்கில் இருந்துச்சு மூவி பேஸ்டு கேம்னா. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி 2014-15 போனால் ஃபுல்லாகவே வந்து மறந்துட்டாங்க இதை வச்சு. இந்த ஒரு கேமோட வந்து ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா அதே தான் அந்த அயன்மேன் மூவியில் இருக்க அதே ஸ்டோரி தான். ஸோ அதனால் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு இந்த கேமு. ஸோ நீங்கள் வந்து விளாட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு கேம் இருக்கும். ஸோ கிராஃபிக்ஸும் அவங்களாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. 2008 அந்தளவுக்கு அவங்க மேக்ஸிமம் போட முடியுமோ அந்தளவுக்கு உண்மையிலே ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேமுக்கு நான் வந்து 10க்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் தருவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு 7.9 ஸ்டார் தரலாம். ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிற கேம் GTA லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு GTA லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸ் அதாவது GTAல இருக்க ஒரு கேமு. ஸோ கன்ஃபார்ம் கேம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி எனக்கு சொன்னால் எனக்கு FPS ஷூட்டர் கேம்ஸை பிடிக்காது. அதே சமயத்தில் இந்த மாதிரியான இந்த GTA கேம்ஸும் சுத்தமாக பிடிக்காது. ஜஸ்ட்டு உங்களுக்காக தான் நான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏன் இந்த GTA கேம்ஸ் பிடிக்காதுன்னா இதுலேயும் கன்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்ல, அதனால தான் எனக்கு GTAவும் பிடிக்காது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த கேமோட ஸ்டோரி நான் என்ன மேட்டமாக பார்த்த வரைக்கும் ஒரு நம்மளோட மாஃபியா ஸ்டோரி மாதிரி தான். ஸோ நம்ம டோனி அப்படிங்கிற இந்த கடையோட ப்ரொட்டாகனிஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட லிபர்ட்டி சிட்டி ஆனால் அவரோட ஊர் சொந்தமான ஊர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் பண்ணனால தலைமறை வந்துட்டு இப்போ திரும்ப இந்த ஊருக்கு வந்து வராரு. அங்கே வந்துட்டு நிறைய சில 2 மாஃபியாஸ்லாம் இருக்குது. 2 பெரிய கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த கேங்ஸ்டரில் ஒருத்தருக்கு மாட்டி வேலை செஞ்சு இந்த மாதிரி அந்த இன்னொரு கேங்ஸ்டர் வரணும் அதில் மாதிரி என்ன நினச்சி அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கேமு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவர் வந்து ஒரு கேங்ஸ்டர் கடியில் வேலை செய்வார். ஸோ அந்த கேங்ஸ்டரை இன்னொரு கேங்ஸ்டர் இருப்பாங்க அவன் வந்து டேமேஜ் பண்ணி வந்து கில் பண்ண பார்ப்பான். ஸோ அதனால் அவரை வந்து பண்ண முடியாமல் அந்த ஒரு முழு மாஃபியாவே எப்படி இவர் வந்து க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கடை. ஸோ மேலே கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கேம் பிடிக்காது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஃப்ரீ ரோமிங் மட்டும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். மிஷின்ஸ்லாம் இன்னும் ட்ரை பண்ணேன். ஸோ ஜஸ்ட்டு ஃப்ரீ ரோமிங் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஃப்ரீ ரோமிங் நல்லா இருந்தாலே மிஷின்ஸும் கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு சாலிடாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 FPSக்கு மேலே கிடச்சிது. அது வந்து பார்த்திங்கன்னா 45 FPS சொல்லணும் மினிமம். ஸோ எங்கள் ஆவரேஜானு பார்த்திங்கன்னா 70 FPS கிட்ட கிடச்சிது. ஸோ கன்ஃபார்ம் இந்த கேம் அவங்களால உங்கள் அம்மா லேப்டாப்பில் விளாட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேம் பிரின்ஸ் ஆஃப் போர்ஷியா த ஃபர்காட்டன் சன்ஸ். பட் அதுக்கு முன்னாடி இந்த GTA லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸ்க்கு 10க்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் தருவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் அந்த ரிவ்யூ சொன்னாச்சு நிறைய பேர் ரிவ்யூனால ஒரு 8.5 ஸ்டார்ஸ் தரேன். இப்போ நம்ம ஃபர்காட்டன் சன்ஸ்குள்ளே போவோமா? ஸோ த பிரின்ஸ் ஆஃப் போர்ஷியா ஃபர்காட்டன் சன்ஸ் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச ஒரு கேம் இது. ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நார்மலான ஸ்டோரி தான். அதாவது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவரோட ராஜ்யத்தை அவர் பிரின்ஸாக இருப்பார். அவரோட ராஜ்யத்தை வந்து கொல்ல வந்து ராஜாட்டே ஃபுல்லாக கைப்பற்றுறதுக்காக ஒருத்தவங்க வராங்க நிறைய டீமன்ஸ்லாம் வந்து. ஸோ அது எல்லாத்தையும் இவர் எப்படி கைப்பற்று இதெல்லாம் இவங்க எல்லாம் எப்படி டிஃபீட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டோரி. ஸோ உண்மையாக கேம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸ்வாட் காம்பேட்லாம் உண்மையாக தாறுமாறாக இருக்கும். ஸோ நான் ஒரு பிரின்ஸ் ஆஃப் போர்ஷியா ஃபேன். ஆனால் யூபிசாஃப்ட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் போர்ஷியா கேம்ஸே வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த பிரின்ஸ் ஆஃப் போர்ஷியா எடுக்க அழிஞ்சிது அப்படிங்கிறத பற்றி நான் ஏதாவது ஒரு வீடியோஸ் பண்ணணுன்னா நான் வந்து கன்ஃபார்மாக என்கிட்ட கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக அதை பற்றி போடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு முழு கேமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்துச்சு. ஸோ விளாட பார்த்திங்கன்னா அட்டுன்னு அப்படின்னு நம்மளை வந்து கொண்டு போயிடுச்சு. ஸோ இந்த கேம் நான் வந்து விளாடுறேங்க சாலிடாகவே எனக்கு ஒரு 45-50 FPS கிட்டே வந்துச்சு. ஸோ என்னால் வந்து கன்ஃபார்மாக நம்மளால் இந்த கேம் வந்து விளாட முடியும்.
நம்ம அம்மா லேப்டாப்பில். ஸோ இந்த ஒரு கேம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேம். ஸோ இப்போ இந்த கேம் நான் 10 ஸ்டார் எவ்வளோ ரேட்டிங் தருவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்ம் இதுக்கு நான் வந்து ஒரு 8.7 ஸ்டார்ஸ் தருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சீரிஸ் நமக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். ஸோ இந்த சீரிஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் காமிங்க. அப்போ தான் உங்களை மாதிரியே இன்னும் நிறைய பேருக்கு இந்த கேம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக போய் சேரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த அப்டேட் என்ன, நான் அனௌன்ஸ்மெண்ட் சொன்னல. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் லோகோ வந்து மாட்டிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒன்று இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோங்க, ஃப்ளாஷ் எடிசன் கேமிங் அப்படிங்கிறது அதே பேரில். ஸோ அந்த இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட பயோவில் இருக்கும். அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு அந்த லிங்க் இதுக்கு முன்னாடி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு வந்து இந்த வீடியோவில் பார்க்குறவங்களும் யூஸ்ஃபுல்லாக கேட்டிங்கன்னா, இந்த கேம்ஸ்லாம் நிறைய பேருக்கு வந்து விளாட்ணுன்னு ஆசையாக இருக்கும். பட் இந்த கேம்ஸ்லாம் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி விளாட்ணுன்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு எப்படி டவுன்லோட் பண்ணி விளாட்ணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே நான் சொல்லுவோம். ஏன்னா இங்கே சொன்னோன்னா நமக்கு யூடியூப்பில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து தூக்கிடுவாங்க வீடியோவை. ஸோ அதனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. சேனலுக்கே பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி வீடியோ போட ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் இன்ஸ்டாகிராம் பேஜை நான் மெயின் பர்பஸ் ஓப்பன் பண்ணேன். அதிகமாக இப்போ இந்த சேனலில் இப்போ வந்து நான் இந்த வீடியோ போடுவோம் இந்த கரண்ட்டாக அந்த லோகோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் திரும்ப ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதுக்குன்னா ஒரு லோகோ இங்கேயோ மாட்டிட்டு அங்கேயும் அதே லோகோ வச்சு போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் இதில் இருக்க எல்லா கேம்ஸுமே அதில் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் டில் தென் டாடா பை, see you. Bye friends.